2025 நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுத்தேன் லாங் ஹேராக வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹேர் பேக்ஸ் ஹேர் கேர்லாம் பண்ணி இவ்வளோ லாங்காக வளர்த்துட்டேன். இப்போ 2026 ஆயிடுச்சு. சரி இதோடய போதும், இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஹேரை. ஏன்னா 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஹேர் கட் பண்ணி. நம்ம ட்ரிம் பண்ணால் தான் இன்னும் நல்லா வளரும் அப்படின்றதுக்காண்டி லாங் லேயராகவே பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. சேரன்மா நகரில் உள்ள ஸ்டுடியோ 7க்கு போனேன். ஆம்பியன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போனாலும் கவலையே கிடையாது. அவங்களுக்கு ப்ளே ஏரியா நிறைய அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்குன்னு தனியாக ப்ரைவேட் ரூம்ஸும் கொடுத்துட்றாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஹேர் கட் பண்ணுறப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்க பயங்கரமாக தொல்லை பண்ணுவேன் இதே மாதிரியே வேணும்ட்டு. இப்போலாம் அந்த ஒரு கியூரியாசிட்டி போயிடுச்சு. தம்பிக்கிட்ட என் தலையை ஒப்படைச்சிட்டு எனக்கு லாங்காக இருக்கணும், டென்சிட்டி போகக்கூடாது, லென்த் ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, இதுதான் என்னோட கோரிக்கை, வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்பி தலையை கொடுத்துட்டேன். நல்லா பண்ணார். அக்கா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பெரிய முடியை நான் பார்க்குறேன் அக்கா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பெரிய முடியல நான் ஒர்க் பண்ணி, ரொம்ப அழகாக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு அவன் நிறைய என்கிட்ட ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அவரும் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் ப்ளோ ட்ரை பண்ணுறப்ப அப்புறம் ஹேர் மேலே எழுத்தி கட் பண்ணுறப்பெல்லாம் பாவம் சீலிங்கை முட்டிடும், இல்லைன்னா வெளியே போயிடுறாரு டோரை விட்டு. இவராது பரவாயில்ல, நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ண பார்லர்லாம் என்னை நிற்க வச்சு தான் கட் பண்ணாங்க. உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப கீழே வரைக்கும் ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல ரிசல்ட். கீழே லென்த் வந்து ஈக்குவலாக வந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் வி ஷேப்பில் வர மாதிரி வேணும் தம்பி அப்படின்னு. அப்புறம் அதையும் பொறுமையாக உட்காந்து பண்ணாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த முடியை கட் பண்ணுறதுக்காச்சு. நிலாக்கு வந்து பொறுமையாக போயிடுச்சு, நொந்து போயிட்டா. நான் உங்க கூட வந்ததுக்கு நான் அப்பா கூடயே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு திட்டிகிட்டே இருந்தா. ஒரு வழியாக ஃபைனல் லுக் இதுதாங்க. எப்படி இருக்கு பாருங்கள், செம சில்கியாக பவுன்ஸியாக அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆனால் மனசே கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை ரிஸ்க் எடுத்து நம்ம பெரிய முடி எப்படி வெட்டிட்டோமோ அதே மாதிரி வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் கொஞ்சம் ஆறுதலாக சொன்னீங்கன்னா எனக்கும் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த லென்த்தி ஹேர் பிடிச்சிருக்கா, இல்லை இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்த இந்த வி ஷேப்பில் உள்ள லேயர் கட் பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.